ராம் முழுவதும் பிரயாசப்படுகிற பேதுருவே, இரவும் பகலும் கஷ்டப்படுகிற பேதுருவே, மன உளைச்சலும் மன துக்கத்திலும் கவலைப்படுகிற பேதுருவே, உன் மீது கர்த்தர் தம்முடைய கண்ணை வைக்கிறார். கொடுப்பீங்களா? கண்ணை வச்சுட்டாரு, உங்களை தேடியும் வந்துட்டாரு, இப்ப உங்களை பார்த்து பேசுறாரு. அடுத்து பேதுரு என்ன செய்யணும்? பேதுரு என்ன செய்யணும்? தேவனுடைய வேலை முடிஞ்சிருச்சு. வந்தாரு, உங்களை தேடி வந்தாரு, உன் மேல கண்ணை வச்சாரு, உங்ககிட்ட இப்ப பேசுறாரு. அது வரைக்கும் அவருடைய வேலை முடிஞ்சு. அடுத்தது பேதுருடைய வேலை இருக்கு இல்லையா? பேதுரு என்ன செய்யணும்? அவரு சொன்னா ஓகே சொல்லிடணும். என்ன சொல்றேன்? 1 மணி நேரமா ஓகே ஆண்டவரே, ஓகே சொல்றீங்களா? உங்க பாஸ் 1 மணி நேரம் சேர்த்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன சொல்றீங்க? முடியாதுன்னு சொல்றீங்களா? 1 மணி நேரம் சேர்த்து வேலையை கொடுத்துட்டேன்னு பண்ணுவா, வேலையை வாங்கிட்டு படைப்பு இல்லைன்றோம். படைப்போ இல்லை, 1 வாரம் கழிச்சு தர்றேன் அப்படின்பா. ஆனா ஆண்டவருக்கு அந்த 1 மணி நேரம் அந்த போட் கிடைச்சு பாருங்க. உட்கார்ந்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்க போட்ல 1 மணி நேரம் தங்கினார்னா அற்புத அதிசயம் நடக்க ஆரம்பிச்சோம். இப்ப உட்கார வச்சா பேதுரு, சொல்லுங்க யார உட்கார வச்சா? இயேசுவை பேதுரு உட்கார வச்சான் போட்ல. உங்க போட்ல யாரும் உட்கார்ந்துருக்காங்க பாரு. இப்ப 1 மணி நேரம் அவன் என்ன பண்றான்? இயேசு போட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. 1 மணி நேரம் இயேசுவே என்ன பண்ணிட்டு இருக்கான்? பார்த்துட்டு இருக்கான். நம்ம போட்ல யாரு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா தேவாதி தேவ குமாரன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம போட்ல யாரு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா நேசகுமாரன், பிதாவுடைய நேசகுமாரன், அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாத்தையுமே அவரு தான் உருவாக்குனாரு. என்னையும் அவரு தான் உருவாக்குனாரு. எங்கிட்ட வந்து அவரு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறாரு. பேதுருக்கு என்ன சொல்லி வச்சிருப்பான்? பேதுரு நம்ம இருந்த நான் பண்ணி வச்சிருப்பான்டா, எல்லாம் வேலை இல்லையா? ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? 1 மணி நேரம் எங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்குதுங்க, அதனால நாங்க 1 மணி நேரம் பண்ணா உட்கார. நீ 1/2 மணி நேரமாவும் உட்கார்ந்தான் தலைக்கு மேலேயே வேலை நடக்கும். பார்பர் ஷாப் இல்ல, எனக்கு உட்கார நேரம் இல்லை அப்படின்னா முடி வெட்ட முடியாது. என்ன பண்ண முடியாது? நிறைய முடி வளர்ந்துருக்குது. நீங்க அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு 1/2 மணி நேரம் கூட உட்கார்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா வேலையை பார்த்துட்டு போயாண்டுருவான். வேலையை பார்த்துட்டு ஏசு சொல்றாரு 1 மணி நேரம் எனக்கு. பேதுருக்கிட்ட எப்பவுமே 1 மணி நேரம். உங்ககிட்ட கேட்கறது அவர் 1 மணி நேரம்.